ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறார். சமாதானமும் இருக்கும். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 63ஆம் வசனம் வரை. இஸ்ரவேலர்களின் பாவம் எப்படிப்பட்டது என்றும் அதற்கு கர்த்தர் எப்படி தண்டனை கொடுக்கிறார் என்றும் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் முற்றிலும் மனம் திரும்பாதவர்களாய், மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்களாய் போனபடியினால் கர்த்தர் முடிவில் அவர்களுக்கு மனம் திரும்பவே விருப்பம் இல்லாதவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார். இது பல நூற்றாண்டுகளாக, இன்னும் சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கர்த்தர் பொறுமையா இருந்து அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் மிச்சமுள்ள அந்த ஜனங்களை, பாவத்தை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு ஜனங்களை கர்த்தர் அழிக்கிறார், அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அதை பற்றின வெளிப்பாடு. ஏன் இஸ்ரேல் தேசம் இப்படியாக தண்டிக்கப்பட்டது என்று அந்த தேசத்தை குறித்து கர்த்தர் இங்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற ஒரு உவமையை நாம் கவனிப்போம். அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பெண் பணத்திற்காக தவறான வாழ்க்கை வாழ்கிறாள், பணம் சம்பாதிப்பதற்காக தவறு செய்கிறாள் என்றால் அவளை நாம் சமுதாயத்தில் பாவி என்று சொல்லுவோம். சமுதாயம் அவளை அவமரியாதையாய் எண்ணும். இது வழக்கமாய் இருக்கிறது. அந்த தவறு செய்கிற பெண் பணத்திற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக பாவ வழியில் வாழ்கிறாள். இதைவிட மோசமான ஒரு நிலை இருக்கிறது. அதாவது சமுதாயத்தில் மிக மோசமாக சொல்லப்படக்கூடிய பாவம் இது. ஆனால் அதைவிட மிகப்பெரிய பாவம் என்னவென்றால் பணத்தை கொடுத்து பாவம் செய்ய வைப்பது. அதாவது நானே பணம் கொடுக்கிறேன், வாங்கி கொண்டு பாவம் செய் என்று இஸ்ரவேலர்கள் தங்கள் எதிரிகளான அந்நிய தேசத்தாரோடு, எந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்களோ அந்த தேசத்தோடு உடன்படிக்கை செய்து அவர்களோடு உறவு கொண்டாடி அவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் அந்நிய ஆராதனைகளையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டு செய்ய தொடங்கினார்கள். இவர்கள் பலனை எதிர்பார்த்தல்ல, இவர்களே பலனை கொடுத்து இவர்கள் ஆசீர்வாதங்கள், கர்த்தர் இவர் இஸ்ரவேலரை அநேக ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்திருந்தார். எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு போய் எகிப்திற்கும் அந்நியர்களுக்கும் கொடுத்து பாவமும் செய்தார்கள். இது கர்த்தருடைய பார்வையில் மகா பெரிய பாவமாயிற்று. அந்நியர்களின் பாவத்தை காட்டிலும், புரியும்படி மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அந்நியர்கள், கர்த்தரை அறியாத மக்கள் செய்கிற பாவத்தை காட்டிலும் இஸ்ரவேலர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கர்த்தருடைய வேத வசனங்களை சுமந்து திரிகிற கர்த்தருடைய ஜனங்கள் அதிக பாவம் செய்தார்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார். அந்நியர்கள் பரவாயில்லை, அந்நியரே செய்த பாவம் கொஞ்சம், சோதமும் குமாராவும் செய்தது கொஞ்சம் என்று சொல்லும்படி கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். சோதம் குமாராவை குறைந்து போயிற்று உங்கள் முன்பாக பாவத்தில், நீங்கள் அதை விட மிஞ்சி விட்டீர்கள் என்று ஆணையிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் இது எப்படிப்பட்ட அவமானத்திற்குரிய ஒரு காரியமாய் இருக்கிறது இஸ்ரவேலருக்கு. இது கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம். அன்று வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அப்படி என்று விட்டுவிட முடியாது. உண்மை அதுதான். ஆனால் இன்றும் இப்படி இருப்பதுதான் வேதனைக்குரிய காரியம். இத்தனை 2500 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் கிறிஸ்தவர்கள் என்றும் யூதர்கள், இஸ்ரவேலர்கள், நாங்கள் கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லிக் கொள்கிற நாம் இப்படிப்பட்ட பாவத்தை இன்னும் வைத்திருக்கிறோம் என்பது வேதனைக்குரிய காரியம். தலை குனிய வேண்டிய, அவமானத்திற்குரிய, கர்த்தருடைய ஜனங்களுக்கு இது மிகப்பெரிய அவமானத்திற்குரிய ஒரு காரியமாய் இருக்கிறது. என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்று, எதை விக்கிரகமாக்கி வைத்திருக்கிறோம்? அந்நியர்களோடு நாம் கலந்திருப்பதில்லையா? அந்நியரின் பழக்க வழக்கங்களை நாம் மேற்கொள்வதில்லையா? அந்நியரின் பழக்க வழக்கங்களை நாம் பழகி கொண்டு அதன்படி செய்வதில்லையா? அந்நியர்களுடைய திருமணங்கள், அந்நியர்களுடைய திருவிழாக்கள், அவர்களுடைய கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு அவர்கள் செய்வது போல நாமும் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள், கர்த்தரின் ஜனங்கள், அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். அந்நியர்களின் பண்டிகை ஆசரிப்புகளை என்னுடையதென்று கொண்டாடுவது,
இது எப்படிப்பட்ட கர்த்தருக்கு அருவருப்பான செயல் என்று யோசித்து பார்ப்போம். வான சேனையை வணங்குவது கர்த்தருக்கு எது பிடிக்காதோ தேடி தேடி செய்வது. இப்படியெல்லாம் செய்து அவர்கள் தங்கள் பாவத்தின் உச்சத்தை தொட்டு விட்டார்கள். இதன் பிறகு கர்த்தர் என்ன செய்வார்? அவர்கள் இன்னும் சில காரியங்களையும் செய்திருக்கிறார்கள். விக்கிரக ஆராதனையின் மட்டும் அல்ல, அந்நிய ஆராதனைகளை மட்டும் அல்ல, அவர்கள் இன்னும் சில காரியங்களை செய்தார்கள். என்னவென்றால், தங்கள் சொந்த பிள்ளைகளை, தாங்கள் பெற்றெடுத்த தங்கள் சொந்த பிள்ளைகளை தீக்கு இரையாக பலியிட்டார்கள். சர்வாங்க தகன பலியாக பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தார்கள். தங்கள் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த குழந்தைகளை, பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுவது, தீயிலிட்டு எரிப்பது போன்ற காரியங்களை செய்தார்கள். இது எப்படிப்பட்ட கர்த்தருக்கு முன்பான அருவருப்பாய் இருக்கிறது. மனித உயிரை கொல்வது பாவம் என்று கொலை செய்யாதிருப்பாயாக என்று 10 கட்டளைகளில் ஒன்றாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் சொந்த பிள்ளைகளை, நம் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை தீயிட்டு கொளுத்துவது எப்படிப்பட்ட பாவமாய் இருக்கிறது. அந்நிய ஆராதனை முறைமைகளில் இதுவும் ஒன்று. இதை செய்தார்கள். கர்த்தர் அதை காட்டுகிறார், நமக்கு சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளின் இரத்தத்தை படைத்தீர்கள், உங்கள் பிள்ளைகளை பலியாக்கி அதன் இரத்தத்தை படைத்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தர் நியாயம் தீர்க்க வேண்டாமா? கர்த்தர் அவர்களை தண்டிக்க வேண்டாமா? அவர்கள் இந்த அளவுக்கு செய்திருக்கிறார்களே, இதை சும்மா விடலாமா? நம் மனம் ஒப்புக்கொள்ளுமா? அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்படி செய்ததினால் நான் உனக்கு கொடுத்த பிள்ளைகளை, எனக்கு விரோதமான எல்லா காரியங்களையும் செய்து நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதமான உன்னுடைய பிள்ளைகளை நீ தீயிட்டு கொடுத்ததினால், நீ பலியாக ஒப்பு கொடுத்ததினால், அந்நிய ஆவிகளுக்கு ஒப்பு கொடுத்ததினால் நான் உன்னை தண்டிப்பேன். நீ யார் யாரோடு சேர்ந்து கொண்டு, இதுவரை எவர்களோடு தயவோடு, யார் யார் எந்தெந்த துன்மார்க்கரோடு சேர்ந்து கொண்டு, அந்நியர்களோடு சேர்ந்து கொண்டு நீ பாவம் செய்தாயோ, அத்தனை அந்நியர்களும் அவர்கள் எல்லாம் கூடி வந்து உன்னை தண்டிப்பார்கள். இத்தனை காலம் உன்னுடன் சேர்ந்து கொண்டு உன்னை தாங்கிக் கொண்டு இருந்தவர்கள், நீ பாவம் செய்வதற்கு காரணமாய் இருந்து உனக்கு பாவத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், அவர்களே உனக்கு விரோதமாய் எழும்பி வர செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் கர்த்தர் கொடுக்கும் நியாய தீர்ப்பு. எப்பொழுதும் கர்த்தர் அப்படிதான். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் ஆராய்ந்து படித்து பார்ப்போம். நாம் யாரோடு சேர்ந்து கொண்டு சுற்றுகிறோமோ, நாம் எதை விரும்புகிறோமோ அதை கர்த்தர் கொடுத்து விடுவார், தடுக்கவே மாட்டார். ஓ, எங்கு போய் விழுகிறாயோ போய் விழு என்று. அதன் விழுந்த பின்புதான் அந்த வழி புரியும். எந்த குழியில் வேண்டும் என்றாலும் போய் விழு என்று விட்டு விடுவார் கர்த்தர். நீ யாரோடு சேர்ந்து சுற்றினாய்? எகிப்தியரோடா, பெலிஸ்தியரோடா, அசிரியரோடா, சீரியரோடா? போ, அவர்களோடே போ. அவர்கள் ஆவிகளை வழங்கினாயா? அவர்களுக்கு ஆராதனை செய்தாயா? அவைகளை உன்னை ஆண்டு கொள்ளட்டும் என்று விட்டு விடுவார். அதன் விளைவு ஐயோ ஐயோ என்று கதறி கர்த்தரை நோக்கி அழ வேண்டியதுதான். அந்த துன்பத்தை நம்மால் சகிக்க முடியாது. அப்பொழுது எந்த நாம் வணங்கின ஆவிகளை நோக்கியா கூப்பிடுகிறோம்? கர்த்தரை நோக்கி அல்லவா கூப்பிடுகிறோம். கர்த்தாவே கர்த்தாவே என்னை காப்பாற்றும் என்று. துன்பம் வந்தால் மட்டும்தான் கர்த்தரை நமக்கு அடையாளம் தெரியும். அது வரைக்கும் உலகம் அடையாளம் தெரியும், மற்றவர்கள் எல்லாம் அடையாளம் தெரியும். எல்லா பழக்க வழக்கங்கள், பண்டிகை ஆசரிப்புகள், திருவிழாக்கள் எல்லாம் அடையாளம் தெரியும் நன்றாய் இருக்கும் போது. சரீரத்தில் பாடுகள் வந்தால், துன்பம் துயரம் வந்தால், போராட்டங்கள் வந்தால், வேதனைகள், சூழ்நிலைகள் மாறினால் அப்பொழுது கர்த்தரை மட்டும் நமக்கு அடையாளம் தெரியும். இதுதான் மனித இயல்பா இருக்கிறது, ஆதி முதல் இந்த காலம் வரைக்கும். விபச்சாரிகளையும் ரத்தம் சிந்தினவர்களையும் நியாயம் தீர்ப்பது போல நான் உன்னை நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி உனக்கு நியாய தீர்ப்பை செய்து என் உக்கிரத்தோடும் என் எரிச்சலோடும் உன்னிடம் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உக்கிரத்தோடும் எரிச்சலோடும் இந்த இரத்த பழியை உன்மேல் நான் சுமத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னோடு இத்தனை காலம் இருந்த அந்நியர்கள் கையில் உன்னை நான் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னை கொடுமைப்படுத்துவார்கள். அவர்கள் உன் மண்டபங்களை இடித்து மேடைகளை அகற்றி தேசத்தை சுத்திகரிப்பார்கள். அவர்களை வந்து செய்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்திற்கு எரேமியாவின் காலத்தில் இது நடந்தது.
என்ன நடந்தது? கர்த்தர் அந்நியர்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டாரா? பாபிலோனில் இருந்து நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து என்னென்ன செய்தார்? அங்கிருந்த இஸ்ரவேலர்களை பலரை பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள், பலர் சிறை பிடிக்கப்பட்டார்கள், பலவிதமான துன்பங்களை அடைந்தார்கள். எருசலேம் நகரம் சுட்டெரிக்கப்பட்டது. அக்கினியினால் கர்த்தர் கொளுத்தி போட்டார். அவருடைய நகரம் என்று தெரிந்து கொண்ட நகரத்தையே அவர் கொளுத்தி போட்டார். ஏனென்றால் அங்கு அந்நிய ஆவிகளுக்கு இவர்கள் இடம் கொடுத்து விட்டார்கள். அக்கினியினால் சுத்திகரித்தார் கர்த்தர். அதுதான் சுத்திகரிப்பு. இவர்கள் அருவருப்பாக்கினார்கள். கர்த்தர் அக்கினியை செலுத்தி எருசலேம் நகரத்தை சுத்திகரித்தார். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து உன்னை தங்கள் பட்டயத்தால் குத்தி போட்டு அக்னியினால் சுட்டெரித்து அநேக ஸ்திரீகளுக்கு முன்பாக, பெண்கள் பார்க்கும் முன்பாக உன்னை நியாயம் தீர்ப்பார்கள். உன் வேசித்தனத்தை நான் ஒழித்து போடுவேன். இனி நீ பணயம் கொடுப்பதில்லை. நீ இதுவரை செய்த அக்கிரமங்கள், துன்மார்க்கங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் நான் ஒழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு எல்லா பாவத்தையும் நான் ஒழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விதமாய் என்னுடைய எரிச்சல் அடங்கும்படி, நீங்கள் செய்த காரியத்தினால் எனக்கு அதிக எரிச்சல் வந்தது, அந்த எரிச்சல் தனியும்படியாக இப்படியெல்லாம் உங்களை நியாயம் தீர்ப்பேன். என் கோபம் ஆறும் வரை எல்லாவற்றையும் நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பின்பு நியாய தீர்ப்பை கொடுத்த பின்பு கர்த்தர், இனி நான் உங்கள் மேல் கோபமாயிராமல் அமருவேன், கோப தீர்ந்து போகும் என்று சொல்லுகிறார். உன் இளவயதின் நாட்களை நீ நினையாமல் போனதினால் இஸ்ரவேல் தேசம் தங்கள் இளவயதின் நாட்களை நினைக்கவில்லை. அப்படி என்றார். இளவயதின் நாட்கள் என்றால் இஸ்ரவேல் என்னும் இனம் தோன்றிய காலம். அதாவது இஸ்ரவேலரின் 12 பிள்ளைகள், இஸ்ரவேலுக்கு பிறந்த 12 பிள்ளைகள், யாக்கோபையாவின் பிள்ளைகள். அந்த 12 கோத்திர பிதாக்களும் எகிப்துக்கு போய் பழுகி பெருக்கினார்கள். எகிப்தில் அவர்கள் பட்ட பாடுகளையும், அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட கூக்குரலையும், அதை கேட்டு கர்த்தர் அவர்களை காப்பாற்றி அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்ததையும், கானானுக்குள் பிரவேசித்த பின்பு இஸ்ரவேலர்கள் மறந்து போனார்கள். மறந்து போய்தான் இத்தனை ராஜாக்களின் காலத்தில் இத்தனை பாவங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள், சாலமோன் ராஜா முதற்கொண்டு. அதைதான் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். உங்கள் இளவயதின் நாட்கள் என்றால் எகிப்தில் வாழ்ந்த நாட்களை நீங்கள் மறந்து போனீர்கள். நான் உங்களை மீட்டுக் கொண்டு வந்ததை, இதையெல்லாம் நீங்கள் மறந்து போனீர்கள். மறக்க கூடாது என்பதற்காக தான் பண்டிகை ஆசரிப்புகளை கற்றுக் கொடுத்தேன். அதையும் நீங்கள் செய்யவில்லை. எல்லா பிரமாணங்களையும் கட்டளைகளையும் உதறிவிட்டார்கள். இப்படி நீங்கள் செய்ததினால் உங்கள் வழியின் பலனை உங்கள் மேல் சுமர பண்ணுவேன். உங்கள் வழியின் பலன் என்று சொன்னால் அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை. அதைதான் சொல்றோம். இப்படி பாவத்திற்கு ஏற்ற அந்த தண்டனையை எல்லாம் நீங்கள் அனுபவித்து முடித்த பின்பு நீங்கள் இனி பாவம் செய்ய மாட்டீர்கள். அந்த வழி தெரிந்து விட்டது அல்லவா? பாவத்தின் வல்லமை என்னவென்று புரிந்து விட்டது. அந்த வேதனை புரிந்து விட்டதினால் இனி நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி பழமொழி சொல்லுகிறவர்கள் தாயை போல மகள் என்று சொல்லுவார்கள். அதன்படி நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது எருசலேம் நகரத்தை தோற்றுவித்தவர்கள் கானானியர்கள், ஏத்தித்தியர், எமோரியர் என்ற ஜனங்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார்கள். அவர்கள் அந்த தேசத்தில் கானானை உருவாக்கினவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போல நீங்களும் பாவம் செய்தீர்கள். அதனால்தான் தாயை போல பிள்ளை, மகள் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார். கானானியர்கள் தோற்றுவித்த நகரத்தில் இருந்து கொண்டு அவர்களைப் போலவே நீங்கள் செயல்பட்டு விட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால்தான் இவ்வளவு பாவம். அதாவது எருசலேம் நகரத்தாரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தை வெறுத்தவர்கள் நீங்கள். இது தேசங்களை குறிக்கிறது. உங்கள் தாய் ஏத்தித்தி, உங்கள் தகப்பன் எமோரி, சமாரியா உன் தமக்கை, சோதோம் உன் தங்கை. சோதோமும் சமாரியாவும் சகோதரிகளைப் போலவும், ஏத்தித்தி தாயை போலவும், எமோரியர் தகப்பனை போலவும், இப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்த பெண்ணை போல நீ இருக்கிறாய். அப்படி என்றால் அந்நியர்கள் பாவம் செய்தார்கள் அல்லவா? அவர்களில் ஒருவராய், அவர்கள் குடும்பத்தில் ஒருவராய் நீ இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவத்தோடு கலந்து பாவத்தின் குடும்பத்தில் பங்கெடுத்துக் கொண்டாய். அவர்களைப் போல நீயும் மாறிவிட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுவும் அந்த குடும்பத்தில் ஒருவரை போல நீ இருந்தாலும் அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் நீ செய்யவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் நீ செய்யாமல் அவர்கள் செய்யற பாவம் எல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு உன் பாவங்கள் மகா பெரியதாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் செய்த பாவம் அற்பம். சோதோமின் பாவமே அற்பமா? அதை விட பெரியதாய் இருந்திருக்கிறது இஸ்ரவேலர்களுடையது, எருசலேம் குடிகளுடையது, யூதா ஜனங்கள் செய்த அக்கிரமம். அவர்களை பார்க்கிலும் நீ கேடாய் நடந்தாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல, யூதாவும் எருசலேம் குடிகளும் செய்தது போல அவளுடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோதோமின் பாவம்தான் மிக பெரியது என்று நாம் சொல்லுவோம். அந்த அளவுக்கெல்லாம் சோதம் பாவம் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். சோதோமின் பாவத்தை விட உன் பாவம் பெரியது என்று சத்தியம் செய்து கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. சோதோமின் அக்கிரமம் என்ன என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோ வாங்கமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்வம் மிகுந்த பெருமை பிடித்தது. சோதோம் நகரம், சோதோமியர்கள் மிகுந்த பெருமை பிடித்தவர்களாகவும், ஆகார திரட்சி என்றால் பணம் செழிப்பானவர்களாகவும் இருந்தார்கள். நிர்விசாரம் என்றால் கேர்லெஸ்னஸா இருந்தார்கள். இப்பொழுது களியாட்டுகள், கொண்டாட்டங்கள், வெறித்தனமாய் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்தார். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தது. அப்படி என்றால் சோதோமியர்களின் வம்சத்தில் இப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தது. இதோடு கூட எளிமையும் சிறுமையும் ஆனவர்களுக்கு அவர்கள் பலப்படுத்தவில்லை, அதாவது ஏழை எளியவர்களுக்கு உதவவில்லை. இந்த பாவமும் சோதோமில். அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தரை கனப்படுத்தாமல், கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்காமல், கர்த்தருக்கு மரியாதை செலுத்தாமல் அவர்கள் செய்த அக்கிரமம் என்ன? தங்களை உயர்த்தி கொண்டார்கள். தான் பெரியவன், நான் பெரியவன், நான் பெரியவன் என்று தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டு, அதை நான் கண்டபோது நான் அவர்களை ஒழித்து விட்டேன், இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததினால் அவர்களை நான் அழித்து விட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேலர்கள் செய்த பாவங்களில் சமாரியா பாதி கூட செய்யவில்லையா? நீ செய்த இஸ்ரவேலை குறித்து, எருசலேமின் குடிகளை குறித்தும் யூதாவை குறித்தும் கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்த பாவங்களை பார்க்கும் பொழுது உன்னிலும் நீதி உள்ளவள் என்று சமாரியாவை சொல்லலாம். இப்போதும் உன் சகோதரிகளை குற்றவாளிகளாக தீர்த்த நீ, சகோதரிகள் என்றால் சமாரியா, பெலிஸ்தர்கள், எகிப்தியர்கள், இவர்களை எல்லாம் நீ குற்றவாளி என்று தீர்த்த நீ, உன்னிலும் அவர்கள் நீதி உள்ளவர்கள் என்று சொல்லும்படியாக நீ வாழ்ந்து விட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அவமானத்தை நீ சுமந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை பார்க்கிலும் அவர்கள் நீதி உள்ளவர்கள். உன் சகோதரிகளை நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணின நீ வெட்கம் அடைந்து உன் லட்சியை சுமந்து கொள். இதுவரைக்கும் அவர்களை அக்கிரமக்காரர்கள் என்று நீ சொல்லி வந்தாய். இப்பொழுது உன் செயல்கள் அவர்கள் நீதி உள்ளவர்கள் என்று சொல்லும்படிக்கு நீ செயல்பட்டு விட்டாய். அதனால் வெட்கத்தை சுமந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெட்கப்பட்டு தலை குனிந்து நில் என்று சொல்லுகிறார். நான் சோதோமையும் சோதோமின் குமாரத்திகளையும் சிறையிருப்பிலிருந்து திருப்பும் போது, சமாரியாவும் சமாரியாவின் குமாரத்திகளையும் சிறையிருப்பிலிருந்து திருப்பும் போது உன்னையும் நான் சிறையிருப்பிலிருந்து திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நீ அவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து அவமானப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் முந்தின சீருக்கு திரும்புவார்கள், முன்போல அவர்கள் மாறுவார்கள். நீயும் உன் குமாரத்திகளும் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். சீரியாவின் குமாரத்திகளும் பெலிஸ்தீரின் குமாரத்திகளும் அவமானம் பண்ணும்போது உன்னுடைய பொல்லாப்பு வெளியாயிற்று. அவர்கள் உன் பொல்லாப்பை வெளியாக்கினார்கள். உன் கர்வத்தின் நாளிலே அதற்கு முன்பாக சோதோமின் பெயரை கூட உன் வாயினால் நீ சொல்ல மாட்டாயே. அப்படி இருந்த நீ இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் முறை கேட்டையும் உன் அருவருப்புகளையும் நீ சுமப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உடன்படிக்கையை முறித்து போடுகிறதினால் ஆணையை அசட்டை பண்ணின நீ செய்வது போல நானும் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் கர்த்தரிட்ட சகல வார்த்தைகளையும் கடைபிடிப்பேன் என்று வாக்கு கொடுத்த இஸ்ரவேலர்கள் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். உமக்கு கீழ்ப்படிந்திருப்போம் என்று சொன்னவர்கள் ஆணையிட்டு கொடுத்தார்கள். ஆனால் அதன்படி நடக்கவில்லை. உடன்படிக்கையை முறித்து போட்டார்கள். அக்ரிமெண்டை மீறிவிட்டார்கள். அப்படி நீங்கள் செய்ததினால் நானும் உங்களுக்கு செய்வேன். என் வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளாததினால் நான் உங்களை பாதுகாப்பேன் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொன்னார் அல்லவா? எனக்கு கீழ்ப்படிந்திருந்தால், என் கட்டளைகளின் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் நான் இவ்விதமாய் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் நீங்கள் மீறிவிட்டீர்கள். ஆனாலும் இதுதான் கர்த்தரின் அன்பு. இப்படி நீங்கள் செய்ததற்கெல்லாம் நான் தண்டித்தாலும் உங்கள் இளவயதில் நீங்கள் இருக்கும்போது, எகிப்தின் வனாந்திர பயணத்தில் வரும்போது நான் உங்களோடு உடன்படிக்கை செய்தேன் அல்லவா? 10 கட்டளைகள் அடங்கிய உடன்படிக்கை. நீங்கள் மீறிவிட்டீர்கள். ஆனாலும் நான் அதை நினைத்து பார்த்து, அதிலும் இன்னும் சொல்ல போனால் ஆபிரகாம் ஐயா, ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாம் ஐயாவுக்கு சொல்லிவிட்டார். அதை நினைத்து பார்த்து அந்த உடன்படிக்கையை, ஆபிரகாம் ஐயாவோடு செய்த உடன்படிக்கையை நினைத்து பார்த்து, இவர்கள் செய்ததல்ல, இஸ்ரவேலர்கள் செய்ததெல்லாம் அக்கிரமம், ஒரு உடன்படிக்கையும் கடைபிடிக்கவில்லை. ஆனால் ஆபிரகாம் ஐயாவோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கையை நினைத்து பார்த்து, என் சிநேகிதனுக்கு நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றும்படியாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார். அதனால் நான் உனக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை, நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அதாவது இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கான முன்னோட்டமாய் இருக்கிறது. அதை குறித்தே ஆண்டவர் இங்கு சொல்லியிருக்கிறார். சிலுவை மரணம் வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நித்திய உடன்படிக்கை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், திருவிருந்தை குறிக்கிறது. திருவிருந்தில் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறோம் அல்லவா? அதுதான் நித்திய உடன்படிக்கை. அதை ஏற்படுத்துவேன். நித்திய உடன்படிக்கை ஒன்றை உனக்கு ஏற்படுத்துவேன். ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து அவரில் ஒன்றாக்கி நம்மை மீட்டுக் கொள்கிறார். அவருடைய ஜனமாக்கிக் கொள்கிறார். அப்பொழுது உன் தமைக்கைகளையும், அப்பொழுது நான் சோதோமியர், அதாவது அந்நியர்களையும் நான் அவர்களை சேர்த்துக் கொள்வேன். ரட்சிப்பு அந்நியர்களுக்கு இப்படிதான் வருகிறது. இஸ்ரவேலரை தமக்கென்று தெரிந்து கொண்டாலும் இவர்கள் அந்நியர்களை விட அதிக பாவம் செய்தார்கள். ரட்சிப்பு இப்பொழுது உலக பொதுவாயிற்று. இஸ்ரவேலருக்கு மட்டும் இருந்தது, இப்பொழுது உலகம் முழுவதற்கும், எல்லா இனத்தாருக்கும், எல்லா ஜனத்தாருக்கும் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து விட்டார். யார் மனம் திரும்பி வந்தாலும் கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். எந்த தேசம், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம் என்று வேறுபாடே கர்த்தருக்கு கிடையாது. எல்லோரையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள ஆசையுள்ளவராய் இருக்கிறார். இப்படி நான் செய்யும் போது உன் வழிகாடை நினைத்து நீ வெட்கப்படுவாய். நமக்கு வந்த ரட்சிப்பு இப்பொழுது எல்லாருக்கும், புறஜாதியாருக்கும் போய்விட்டது என்று நீ வெட்கப்படும். நான் அவர்களை உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன், உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னோட என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன். அப்பொழுது கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வாய். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் அவருடைய சிலுவை மரணத்தையும் இது குறிக்கிறது. நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னிக்கும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிக்கும் தெய்வமாய் வந்தார். நம் பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு நம்மை மன்னித்தார். அப்படி நான் உன்னை மன்னிக்கும் போது நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள். நீ வெட்கப்பட்டு நாணத்தோடு தலை குனிந்து கொள்வாய். இப்படியெல்லாம் நாம் பாவம் செய்து விட்டோமே என்ற ஒரு குற்ற உணர்வு நமக்குள் வரும் அல்லவா? நாம் இவ்வளவு பாவம் செய்து விட்டோமே, கர்த்தரை மன்னித்தார் என்று நம் இருதயம் தாழ்மைப்படும். அதைதான் கர்த்தர் சொல்றார், நீ வெட்கப்பட்டு நானும் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய். இனி திமிர் பேச்சு பேச மாட்டாய். நீயும் பாவிதானே. பாவம் செய்து கர்த்தரால் மன்னிக்கப்பட்டு வந்திருக்கும் போது நம் தலை நிமிர வேலையே இல்லை. கர்த்தரிடத்தில் தாழ்மையாய் இருப்போம். நம் மனம் அடங்கும் என்று போல். நான் என்ற பெருமை நம்மை விட்டு போய்விடும். நாமும் பாவம் செய்து கர்த்தரால் மன்னிக்கப்பட்டு கர்த்தருடைய கிருபையினால் பிழைத்து இங்கு வந்திருக்கிறோம் என்ற உணர்வு இருக்கும். இருதயம் தாழ்மைப்பட்டிருக்கும். இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில். இப்படியாக கர்த்தர் நம்மை மனம் திரும்ப அழைக்கிறார். நம் பாவங்களை மன்னித்து நம்மை விடுதலையாக்கி
பரிசுத்த ஜனமாக்கி அவரோடு நம்மை சேர்த்துக் கொள்கிறார். அவருடைய கிருபையினால், அவர் கண்களில் கிடைத்த இரக்கத்தினாலும் தயவினாலும் நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். நம்முடைய எந்த ஒரு தகுதியினாலும் கர்த்தரிடத்தில் நாம் பிள்ளைகள் ஆவதில்லை. அவருடைய இரக்கம் பிச்சைக்காரனை போல இரக்கத்தினால் தான் நாம் கர்த்தருக்கு பிள்ளைகளாகிறோம். இதை உணர்ந்து கொள்வோம். எந்த தகுதியும் இல்லாமல் தான் கர்த்தரிடத்தில் நாம் இரக்கத்தை பெற்று அவருக்கு ஜனமாகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.